என் என் இனிய நல்உறவின் உறவுகளே, நாம் இன்று 21/7/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் நம்மில் என்றும் அன்னை மரியா நமக்காக என்றும் தொடர்ந்து பேசி வருகிறார் இறைவனிடம். நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருப்பது அன்னைக்காக. இயேசுவிடம் செல்ல அன்னை நமக்காக வழிகாட்டும். அந்த வழியில் நாம் செல்ல முயற்சி செய்வோம். இன்றைய வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து 14:5-18. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் 12:38-42. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். நம்புவோம், கடவுளால் முடியாதது ஒன்றுமில்லை என்ற உண்மையை இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. ஆம், நமது கற்பனைக்கு எட்டாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்யும் ஆற்றல் படைத்தவர் நமது இறைவன். ஆற்றல் மிக்க பார்வோனிடமிருந்தும் அவருடைய ஆட்களிடமிருந்தும் தேர்களிடமிருந்தும் குதிரைகளிடமிருந்தும் இஸ்ரேல் மக்களை காப்பாற்றிய கடவுள் நம்மையும் காப்பாற்றுவார் என்ன நம்புவோம். காற்று உறங்கியது, நம்புவோம். காற்று உறங்கியது, கடல் உறங்கியது, மதி உறங்கியது, நதி உறங்கியது, பூ உறங்கியது, டிவியும் உறங்கியது. ஆனால் அந்த கலிலேயன் மட்டும் உறங்கவில்லை. உயிர்த்த இயேசு நம்மையும் உயிர்ப்பிப்பார் என நம்புவோம். நாம் இன்று ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்நாட்களில் நாம் எத்தனை உறக்கங்களை நாம் சந்திக்கிறோம். இன்று காற்று உறங்கியது. நாம் நிறைய நாட்கள் நமக்காக மட்டுமே வாழ்கிறோம். பிறருடைய நலனை நாம் கொஞ்சம் கூட யோசித்து கூட பார்ப்பதில்லை. கடல் உறங்கியது, இரவையும் பகலையும் சந்திக்கின்றோம். மதி உறங்கியது, நாம் சில சமயங்களில் முட்டாள்தனமான வாழ்க்கை வாழ்ந்து விடுகிறோம். நதி உறங்கியது, எதற்காக? நம்மளுடைய தேவைக்காக. பூ உறங்கியது, அது மலர. மற்றும் நாம் ஆஃப் செய்து படுக்கும் பொழுது இறைவனுடைய அந்த ஆசிரை பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம், பிறருக்காகவும் மற்றவர்களுக்காகவும். இதோ அன்று தீர்ப்பு நாளில் நினிவே மக்களின் தலைமுறையோடு எழுந்து கண்டனம் செய்வார்கள் என்று இறைவனின் அந்த வார்த்தைக்கு ஏற்று அவர்கள் பரிசேயர்கள் இயேசுவை சோதிப்பதிலே இருக்கிறார்கள். போதகரை அதை காட்டுங்க, இதை காட்டுங்க, எங்களுக்கு அதிசயத்தை காட்டுங்கன்னு. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரிடம் செல்லும் பொழுது, ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க. ஒரு நம்மளோட லிஸ்ட்டு நம்ம குறையவே குறையாது. அந்த பெரிய லிஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் நாம் இறைவனுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை ஒரு நாளும் நினைத்து பார்த்ததில்லை. இறைவனிடம் நம்மிடம் கேட்பது நம்மளுடைய தூய்மையான உள்ளத்தை, நம்மளுடைய இதயத்தை. மற்றும் நாம் அந்த தூய்மையான உள்ளம் இல்லாதிருந்தால், நம் துன்பப்படும் இதயமாக இருந்தால் அதையும் கேட்கிறார். துன்பப்பட்டு துயரப்பட்டு வாடுவோரே, இதோ என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று. நாம் எதற்காகவும் நாம் கலங்காத மக்கள், நாம் எதற்காகவும் வேதனைப்படாதவர்கள். ஆனால் நமக்கு பிள்ளைகளுக்கு என்றால் உடனே நாம் வரிந்து கட்டி கொண்டு மற்றவர்களிடம் நாம் நிற்போம். அதே போல்தான் இறைமகன் இயேசு அவர்களுடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுவதில்லை. உலக மக்களாகிய நாமே நம் பிள்ளைகளுக்காக இவ்வளவு பரிந்து பேசுகிறோமே. நம்மை படைத்து பராமரித்து நம்மை தினம் கண்மணி போல் நம்மை காத்து நமக்கு உயிர் மூச்சு தந்து தினம் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு விடியலை காண செய்து நம்ம வாழ்நாட்களின் எண்ணிக்கையை உயர்த்தி நம் தேவைகளை சந்தித்து நாம் எதுக்கெல்லாம் வருத்தப்படுகிறோமோ அதெல்லாம் நாம் கண்முன் கொண்டு வந்து அதை சரி செய்து நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை வாழ வைத்து கொண்டு வருகிற இறைவனுக்கு நாம் என்ன திருப்பி கொடுப்போம்? அதைத்தான் இறைவன் கேட்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை என்னிடம் வாருங்கள், ஏனென்றால் நொறுங்கிய உள்ளத்தோரை என்னிடம் வாருங்கள், உங்கள் சுமையை நான் சுமக்கிறேன், உங்கள் மீது சுமத்தப்பட்ட சுமை எளிமையான சுமை என்று. அதனால் நாம் இறைவனுக்காக நாம் பல விஷயங்களில் நமக்குள் இருக்கும் பிடிவாதங்களையும் நமக்குள் இருக்கும் அந்த செயலற்ற செத்த விசுவாசத்தையும் நாம் தூக்கி எறிந்துவிட்டு உண்மையான இறை வார்த்தை கேட்டு அதன்படி வாழ முயற்சி செய்வோம். இறை அன்பையும் ஆசையும் பெற நாம் நம்மளுடைய பல விஷயங்களிலிருந்து நம்மை மாற்றிக்கொள்வோம். இதோ இன்று அவர் மனம் மாறியவர்கள், ஏனென்றால் அவர் யோனாவின் அந்த செய்தியை கேட்டு மனம் மாறியவர்கள் என்று. ஆம், நாம் மனம் மாறியவர்களாக இருக்கிறோமா? இறை வார்த்தையை கேட்டு. இறை வார்த்தை நமக்கு ஒரு உணவு, நம் ஆன்மாவுக்கு உயிர். அதை நாம் கேட்டு அதன்படி வாழ முயற்சி செய்வோம். இதோ எத்தனையோ நாட்கள் நாம் வேதனைப்பட்டு நமக்கு இது இல்லையா அது இல்லையா என்று கடவுள் நமக்கு அதை
விசேஷமாக பூர்த்தி செய்திருக்கிறார். நம் சிந்தனைகளையும் சொல் செயல்களையும் நம் விண்ணப்பங்களையும். நாம் அதற்காக இறைவனுக்கு என்ன கொடுப்போம் என்று நம்மையே நாம் கேள்வி கேட்போம். இறைவனுக்கு நம் இதயங்களை, நம்மளுடைய வாழ்வை அவருக்கு அர்ப்பணித்து வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.